அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விவசாயியிடம் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிய சகோதரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வமணி. இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தமக்கு சொந்தமான 1 ஏக்கர் 11 சென்ட் நிலத்தை சென்னை கோட்டூர்புரத்தில் வசிக்கும் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு விற்க முடிவு செய்துள்ளார். செல்வமணியின் 7 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்க முடிவு செய்த கணேசன் முன்பணமாக 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் அவரிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் 12 வருடங்களுக்கு மேலாகியும் கணேசன் எஞ்சிய பணத்தை தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட செல்வமணி அரியலூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். 1 கோடியே 40 லட்சம் பணம் கொடுத்துட்டு அந்த கேரையும் செய்துட்டாரு. மீதி பணத்தை நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தரேன், லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சால்சாப் சொல்லி பணம் கொடுக்கல. அப்புறம் திரும்ப இடையில கேட்கும்போது நான் கட்டடம் கட்டி தரேன், கட்டடம் கட்டி தரும்போது அதில் நம்ம கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் கட்டடமும் கட்டி தரல, அந்த பணத்தையும் மீட்டு கொடுக்கல. இது சம்மந்தமான ஒரு புகாரை அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் நான் புகார் கொடுத்துருந்தேன். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து கணேசனுடைய இதில் சம்பந்தப்பட்ட அவருடைய சகோதரர்கள் சங்கர், ரமேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவிருக்கிறாங்க. செல்வமணி கொடுத்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கணேசன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து நிலத்தை எழுத்தை வாங்க ஏமாற்றிய கணேசன் மற்றும் அவரது சகோதரர்கள் சங்கர், ரமேஷ் ஆகியோர் மீதும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.